ஃபுட்பால் கோலர் நானு. அந்த ஃபுட்பால் கோலர்ல கொஞ்சம் கீழே வந்தாலும் கொஞ்சம் இன்ஜூர்ட் ஆயிடுச்சு. ஓகே. சரி நான் வீட்டாண்ட இருக்கும்போது சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் விளையாடி அந்த மேட்ச் விட்டோன்னே எனக்கு எப்படி சொல்றது ரொம்ப நான் இது வெக்ஸ் ஆயிட்டேன். அந்த மேட்ச் என்னால மறக்க முடியாது, என் லைஃப்ல மறக்க முடியாத மேட்ச்னா திடீர்னு வந்து என்ன புல்டாக் சொல்லுவேன், திடீர்னு திரும்பி பார்த்துட்டேன். சரி அதுல இருந்து என்ன பண்றாங்க, புல்டாக் எங்க போனாலும் புல்டாக். சச்சின் ஆடுறதெல்லாம் பார்த்தேன், அவர் எப்படி ஆடுறாரு, அவர் என்ன ஸ்டைல் ஆடுறாரு, அந்த கிளாஸ் அந்த ஒரு எப்படி நடக்குது அதெல்லாம் வந்து நான் சும்மா வீட்டுல வந்து பண்ணி வீட்டாண்ட இப்படிதான் விளையாடணும், இப்படிதான் இல்ல நீ எப்படிதான் விளையாடணும் அதெல்லாம் இல்ல. அவங்க கரெக்டா அந்த ரெண்டு பேருக்குள்ள சொல்ற விஷயத்த எல்லாரும் புரிஞ்சுன்னு விளையாடுவாங்க. நீ அச்சுதான் ஆகணும் இல்ல, நீ நல்லா ஆடுவ, இப்ப ஆடு புல்டாக். எதா இருந்தாலும் நான் அவுட் ஆஃப் ஃபார்மா இருந்தாலும் ஓப்பனிங் தான் போவேன், எதா இருந்தாலும் நீ ஆடு புல்டாக், நீ ஆடு அப்படின்னு 128 ரன் அடிப்பேன் நானு. நீங்க மட்டும் நான் மட்டும் 128 ரன் அடிப்பேன். செகண்ட் மேட்ச் 100 அடிப்பேன். ஹாக்கி என்னன்னு சொன்னா பாதி பேருக்கு தெரியாது. புல்டாக் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். நம்ம புல்டாக்கான வீட்டுல தான் இருக்கும். அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது. இந்த கேள்வி பத்தி எல்லாத்தையுமே நம்ம கேட்கறோம். 2024 இப்ப முடிஞ்சிருக்கு, 2025 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசம் போயிட்டு இருக்கு. மறக்க முடியாத மேட்சஸ் எல்லாம் விளையாண்டுருப்பீங்க 2024. ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2025 மறக்க முடியாத மேட்ச்னா இந்த ஆல் ஸ்டார் கூட சொல்லுவாங்க. அது வந்து எப்படி சொல்றது, நல்ல ஒரு டோர்னமெண்ட் வந்து நல்ல டீம் கிட்ட தான் விட்டேன். பட் ஆனா என்ன ஒண்ணுன்னா அதை இது அடிக்காம விட்டுட்டு தான் கொஞ்சம் இதுவாயிடுச்சு பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு இது. சாட்டர்டே சண்டே ஃபுல்லா கிரிக்கெட் தானா? ஆமா, சாட்டர்டே சண்டே ஃபுல்லா கிரிக்கெட் தான். கிரிக்கெட் எப்ப நான் விளையாட ஆரம்பிச்சீங்க? கிரிக்கெட் நான் ஆடும் போது வந்து கரெக்டா 2013 இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபுட்பால் ஆடி இருந்தேன், ஃபுட்பால் கோலர் நானு. அந்த ஃபுட்பால் கோலர்ல கொஞ்சம் கீழே வந்தாலும் கொஞ்சம் இன்ஜூர்ட் ஆயிடுச்சு. சரி நான் வீட்டாண்ட இருக்கும்போது சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் விளையாடி அது 2014 இந்த எங்க வீட்டாண்ட அல்போன்சா கிரவுண்ட்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் ஆடி தான் கொஞ்சம் இதுவாச்சு. அதுக்கப்புறம் கிரிக்கெட்ல வந்து இல்ல, அதுக்கப்புறம் ஃபுட்பால் அப்படியே விட்டேன். மறக்க முடியாத ஒரு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் இருக்கும், ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு மறக்க முடியாதுன்னா அல்போன்சா லைட்ஸ் ஒண்ணு சொல்லுவேன். நான் யாரஸ் 11 ஆடி இருந்தேன் நானு. அப்ப நான் சின்ன பையன், நானு தினேஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், வேர்ல்ட் 11 ஆடு. அவர் மூலியமா தான் நான் வந்து கொஞ்சம் இந்த 11ல இருக்கிறேன்னா அவர் தான் மெயின். நான் அந்த லைட்ஸ்ல வந்து எல்லாரும் பெரிய பசங்க, எல்லாருமே நானும் அவனும் பண்ணா சின்ன பசங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆடி எப்படி இது பண்ணி செமி வரைக்கும் நாங்க போயிட்டோம். செமி வந்து தூங்கல, நைட்டு ஃபுல்லா தூங்கல. செமி காலையில நாங்க ஆட போறோம். செமி ஒரு நல்ல டீம் மேல மேட்ச் எங்களுக்கு. செமி ஆடும் போது என்ன சொல்றாங்க, அப்ப என்ன வந்து 3 டவுன் 4th டவுன் 5th டவுன் தான் என்ன இறக்கி விட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த டைம் என்ன ஓப்பனிங் ஆட சொல்லிட்டாங்க. நீ ஓப்பனிங் போய் ஆடுற அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு இதுவா இருந்துச்சு, சரி ஓகே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் தினேஷும் ஓப்பனிங் போனோம். அவங்க வந்து 8 ஓவருக்கு வந்து 64 65 ரன் அடிப்பாங்க. நானும் தினேஷும் மேட்ச் வந்து 30 ரன் வரைக்கும் ஆடுவோம். நான் அவுட் ஆயிடுவோம், அவனும் அவுட் ஆயிடுவான். அந்த மேட்ச் விட்டோன்னே எனக்கு எப்படி சொல்றது ரொம்ப நான் இது வெக்ஸ் ஆயிட்டேன். அந்த மேட்ச் என்னால மறக்க முடியாது, என் லைஃப்ல மறக்க முடியாத மேட்ச்னா அந்த ஒரு லைஃப் பிரைஸ் அமௌண்ட் வந்து அது வந்து 25,000 நினைக்கிறேன், 25,000 5,000 நினைக்கிறேன். மயிலாப்பூர் கிளப்ல பால் பாயா ஒர்க் பண்ணியிருந்தேன். பால் பாயா ஒர்க் பண்ணும் போது அந்த டைமிங் எல்லாம் முடிஞ்சு விளையாடுவோம். எங்க வீட்டு ஆப்போசிட்ல தான் ஒரு பையன் ஒருத்தன் தான். திடீர்னு வந்து என்ன புல்டாக் சொல்லுவேன், திடீர்னு திரும்பி பார்த்துட்டேன். சரி அதுல இருந்து என்ன பண்றாங்க, புல்டாக் எங்க போனாலும் புல்டாக் அப்பதுல இருந்து வீட்டாண்ட வரைக்கும் புல்டாக் அவனும் தெரியாது. கிரிக்கெட் ஆரம்பிச்சுல இருந்து எல்லாருக்கும் கார்த்தின்னு மறந்து போச்சு, புல்டாக் என்னதான் நேம் தெரியும். சச்சின் இப்போ 2003 அவர் தான் ஃபேமஸ். அப்பெல்லாம் 2003 நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கல. சச்சின் ஆடுறதெல்லாம் பார்த்தேன், அவர் எப்படி ஆடுறாரு, அவர் என்ன ஸ்டைல் ஆடுறாரு, அந்த கிளாஸ் அந்த ஒரு எப்படி நடக்குது அதெல்லாம் வந்து நான் சும்மா வீட்டுல வந்து வீட்டாண்ட பண்ணி நின்று இருப்பேன். அதுதான் என்ன வந்து கிரிக்கெட் ஆட வச்ச காரணமே எனக்கு அவரோட இதுல தான் நான் ஆட ஆரம்பிச்சேன். அவர்தான் உங்களுக்கு மெயின். ஆமா, அவர்தான் மெயின் ரோல். ஃபர்ஸ்ட் எந்த டீமுக்கு நீங்க விளையாட ஆரம்பிச்சீங்க கிரிக்கெட்? ஃபர்ஸ்ட் நான் யாரஸ் 11 நான் சொன்னல அந்த டீம்ல தான் விளையாடி இருந்து அந்த தீபக் அண்ணன், ராஜா அண்ணன், இது சுரேஷ் அண்ணன் அவங்க டீம்ல ஆடும்போது அவங்க கூட ஆடி பேட்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன்.
ஓ அவங்க வந்து என்ன பார்த்து நீ ஆடு போடான்னு ஒரு 12th மேனா இருந்தீங்க 12th மேனா இருந்த நானும் தினேஷ் ஓகே 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 அவன் நானும் 12th மேனா இருந்தோம். ஆடு நான் நல்லா ஆடுறத பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, நீ நல்லா ஆடுற, நீ முன்னாடி போய் ஆடு, நீ போய் முன்னாடி போய் ஆடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோழிப்பண்ல ஒரு டோர்னமெண்ட் ஒன்று கொடுத்தேன். கோழிப்பண்ண கிரவுண்ட் வந்து நம்ம அடையாறுல இருக்கு. ஓகே 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 தெரியும். கோழிப்பண்ண கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லோக்கல் டீம் மேல ஆடி ஜெயிச்சேன். 2வது ரவுண்ட் கேசிசி மேல மேட்ச். கேசிசி மேல மேட்ச். சுரேஷ் நாம்னேட்டு எங்களை போட்டு எப்படியும் ஒரு 100 ரன் மேல ஆச்சாங்கன்னு நினைக்கிறேன். 100 ரன் மேல. அதுல நானும் தினேஷும் வந்து மேட்ச கிட்ட கொண்டு போனோம். கடைசி வரைக்கும் இல்ல, கடைசி பால்ல இல்ல, ரன் கிட்ட நாங்க ஆடுற வரைக்கும் ரன் வந்திருந்து நாங்க அவுட் ஆயிட்டோம். நாங்க அவுட் ஆயிட்ட உடனே அப்போதான் வந்து சுரேஷ் வந்து மறுநாளே தினேஷ் கிட்ட சொல்லி புல்டாக் அவனை கூப்பிட்டு நம்ம டீம்ல விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்சால அவன் என்ன விளையாட கூப்பிட்டாங்க. அப்புறம் தினேஷ் வந்து நான் சொல்லவோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு கேசிசில அறிமுகம் சுரேஷ் ட்ரீம் 11 வந்து ரொம்ப விளையாடிட்டு இருக்கீங்க. ஆமா, அதோட ஒரு ஜர்னி ட்ரீம் 11ல வந்து எப்படி சொல்லுங்க, எல்லாம் யங்ஸ்டர் கரெக்டா இருப்பானுங்க. அவன் எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருப்பானுங்க. அதுல நான் பெரியவன் பார்த்தா நான் தான் ஒரு பெரியவன், அதுக்கப்புறம் கட்டப்பா கொஞ்சம் பெரியவன். ஓகே, எல்லாரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவர் சொல்ற விஷயம் எல்லாம் வந்து எல்லாரும் அதை கேட்டுன்னு விளையாடுவாங்க. இப்படிதான் விளையாடணும், இப்படிதான் இல்ல, நீ இப்படிதான் விளையாடணும், அதெல்லாம் இல்ல. அவங்க கரெக்டா அந்த 2 பேருக்குள்ள சொல்ற விஷயத்த எல்லாரும் புரிஞ்சுன்னு விளையாடுவாங்க. அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப பிடிச்சது ட்ரீம் 11 பசங்க. எல்லாருமே அந்த ஒரு ஜெல்லா இருப்பானுங்க. அந்த ஒரு சைடு போவோம், அந்த சைடு இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரு ஜெல்லா இருப்பாங்க. அதான் அந்த ட்ரீம் 11 அந்த ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடுவீங்களா ஒரு கேம் பண்ணும்போது? எல்லாருமே ரெஸ்பான்ஸ் எடுத்து ஆடுவாங்க. எப்படி சொன்ன, நானு, சந்தோஷ், காய், கட்டப்ப எல்லாருமே அவங்க இது சொல்றாங்க, நீ அச்சுதான் ஆகணும் இல்ல, நீ நல்லா ஆடுவ, நீ போய் ஆடு புல்டாக். எதா இருந்தாலும் நான் அவுட் ஆஃப் ஃபார்மா இருந்தாலும் ஓப்பனிங் தான் போவேன். எதா இருந்தாலும் நீ ஆடு புல்டாக், நீ ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் என்ன நீ ஆடுனா அப்படின்னு. நான் எப்பல இருந்து நீங்க ஓப்பனிங் ஆட ஆரம்பிச்சீங்க? நான் வந்து ஓப்பனிங் ஆடும்னா நான் கேசிசி ஆடும்போது தான். கேசிசில ஓப்பனிங் என்ன ஆட வச்சு சுரேஷ் தான். வந்து எப்படி சொல்லுது, ஒரு லைட்ஸ் ஒண்ணு நடக்கும், நாங்க கீழ்கட்டல லைட்ஸ் ஒண்ணு நடக்கும். அப்போ வந்து வேல் லெவன் வந்து பெரிய டீம். அப்போ வந்து சூளமேடு, காத்தண்ண, ரீனான, எலியண்ண எல்லாம் அந்த சைடு ஆடுறாங்க லைட் சைடு. அப்போ வந்து நாங்க ஒரு சைடு ஆடுன்னு வரோம், வேல் லெவன் ஒரு சைடு ஆடுன்னு வராங்க. அப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் மேட்ச் விழுந்து போச்சு. மேட்ச் வந்து அவங்க வந்து 6 ஓவருக்கு 60 70 அடிப்பாங்க சம்திங், அது சரியா தெரியல. அப்ப சுரேஷ் நான் என்ன ஓப்பனிங் அனுப்பிச்சு விடுறான். அப்ப சூளமேடு காத்தேன்னா செம்ம போலர். அவர் வந்து சென்னையில பீக்கான போலர், நம்பர் 1 போலர். அவரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட நான் தொடர்ந்து 4 6 அடிச்சிருவான் அவரு தொடர்ந்து. அதுல இருந்து தான் அவன் எல்லாரும் எனக்கு யார் அந்த பையன் 4 6 தொடர்ந்து அடிச்சிருவேன். அதுக்கப்புறம் முத்தானனும் நல்லா போலிங் போடுறோம், அவரையும் அடிச்சு நாங்க அந்த மேட்ச் வின் பண்றோம். அதுல இருந்தா எனக்கு ஒரு பேரு ஒரு அளவுக்கு நின்னுது, ஒரு பிராண்டா வந்து அந்த மேட்ச்ல இருந்தா நான் மைண்ட்ல வச்சு ஆடுதுன்னா ஃபர்ஸ்ட் பேட்லாம் மைண்ட்ல வைக்க மாட்டேன். நான் செகண்ட் மேட்ச்னா கொஞ்சம் மைண்ட்ல வச்சு தான் ஆடுவேன். அது வந்து நான் அச்சா ஐடி தான் பவர் பிளே போவோம், அந்த இதுல நான் ஆடணும் அப்படின்னா. செகண்ட் பேட்டிங் வந்து நான் கொஞ்சம் கேர் எடுத்து விளையாடுவேன். நான் செகண்ட் பேட்டிங்கா இருந்தா கொஞ்சம் கேர் எடுத்து விளையாடுவேன். இப்போ அவங்க வந்து 6 ஓவருக்கு 60 அடிச்சாலும் 6 ஓவர் 40 அடிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த என்ன ரன் நம்மளுக்கு தேவை அதுக்கேற்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் பேட்ல இருந்தா ஃப்ரீயா பேட்டிங் ஆடுவேன். நான் உங்களோட அதிகபட்ச ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட்ல நான் அதிகபட்சமா பதிவு பண்ண ஒரு ஸ்கோர் எவ்வளவு அதிகபட்சமா விளையாண்டுருக்கீங்க? ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கோர். எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து இதே கோழிப்பண்ணையில தான் 128 ரன் அடிப்பேன் நானு. நீங்க மட்டும் 128 ரன் அடிப்பேன். செகண்ட் மேட்ச் 100 அடிப்பேன். அதே இன்னொரு மேட்ச் செகண்ட் மேட்ச் 100 அடிப்பேன். சூளமேடு கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் நடந்தது. சரி. அதுல 138 ரன் சேஸ், 138 ரன் சேஸ். விக்டர் டீம் மேலதான் ஆடுவான். 138 ரன் சேஸ், 8 ஓவர் மேட்ச். அதுல நான் 7 ரன் அடிக்கும் போது அவுட் ஆயிடும். 7 ரன் அடிக்கும் போது 7 ரன் வரும்போது 7 ரன் அடிக்கணும் 12 பாலுக்கு. அப்ப வந்து நான் அவுட் ஆயிடுவேன். ஆனா 138 ரன் வரைக்கும் கிட்ட வரைக்கும் என்ன பாத்துங்களா, 7 ரன் அடிக்கும் போது அவுட். ஆஃப் நெட் இருந்தவரு ஒரு 6 மட்டும் தான் ஆச்சு. இது எல்லாமே நான் தான் ஆச்சு. வேற லெவல் அந்த இடத்துல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இவங்க மேல பெங்களூர் மேல ஆடுவோம், நானும் பார்த்தேன். அப்ப நான் வேல் லெவன் ஆடி இருந்தேன். அப்போ வந்து அந்த மேட்ச் வந்து மறக்கவே முடியாத மேட்ச். நானும் பார்த்தோம். 8 ஓவருக்கு வந்து 85 ரன் அடிப்போம், நோ லாஸ்ல அடிப்போம். 85 ரன் நோ லாஸ்ல அடிப்போம். அந்த மேட்ச் என்ன ஒண்ணு நாங்க லாஸ் பண்றோம். ஒரு மாசான ஒரு இதுதான். எந்த ஷாட் நீங்க ஃபேவரட்டா அடிக்கக்கூடிய ஒரு ஷாட்? நான் கவர்ஸ் நல்லா அடிப்பேங்க. நான் கவர்ஸ்ல நல்லா அடிப்பேன், ஸ்ட்ரைட் நல்லா அடிப்பேன். ஸ்ட்ரைட் ஸ்ட்ராங். ஆமா. நான் கிரிக்கெட் கோச்சிங், சோ ஸ்டிட்ச் பால் அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கானா? இருந்தது. ஸ்டிட்ச் பால் எல்லாம் ஆடணும், வெளியே போயிட்டு எல்லாரும் போயிட்டு ஆடணும் இருந்தது. பட் என்ன வேலை சூழ்நிலை வெளியே அங்க போக முடியாம இருக்கு. அதனால டென்னிஸ் பால்ல இங்கே டிராவல் பண்ணி. நீங்க 6 பால் 6 அதாவது ஒரு ஓவர்ல 5 பால் 5 6 6 பால் அதெல்லாம் பதிவு பண்ணிருக்கீங்களா?
பண்ணிக்கிறேன். ஏதாவது மெமரபிள் மூமெண்ட் இருக்கு. ஏதாவது கோயில் பையன்ல 6 பால் R6 6 பால் அங்கதான் ஃபர்ஸ்ட் என்னோட 6 பால் R6. எந்த இயர்னா எந்த வருஷம் அது? 2014 நினைக்கிறேன். 2014 அதே வருஷம் தான். அதே இதுல அப்ப அதுல ஆடி அத்தமே அந்த இதுல ஆடி கேசிசிக்கு 6 ஆஃப் நெட் ஆடி அப்படியே கேசிசிக்கு இதுவா வரும். இப்ப சைதாப்பேட்டை கிரவுண்ட்ல அங்க ஒரு 6 பால் R6 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 6 பால் R6 நம்ம பெருங்குடி கிரவுண்ட்ல வச்சுக்கிறேன். 6 பால் R6 பெருங்குடி கிரவுண்ட்ல வச்சுக்கிறேன். சாசி நகர்ல வந்து 10 பால் 10 6 வச்சுக்கிறேன். பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட். நான் கேசிசி ஆடும்போது எனக்கு போலிங் கொடுப்பாங்க. எப்பனா வந்து இந்த ஓவர்ல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பேட்டிங்ல ஃபுல்லா இது பண்ணிட்டேன். நான் போலிங் அப்படியே சும்மா விட்டுட்டாங்க. அப்படியே நான் கீப்பிங்கும் நல்லா சூப்பரா பண்றீங்க. கீப்பிங்கும் இன்ட்ரெஸ்ட் ஆனா கீப்பிங் இன்ட்ரெஸ்டோட எப்படி சொல்றது, கீப்பிங் நின்னா கொஞ்சம் போலர் வச்சு பேச வச்சு போல் போடலாம். நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கலாம். ஃபீல்டிங்னா ஒரே இடத்துல நிக்கணும். சரி, அதால கீப்பிங் நின்னா கொஞ்சம் கீப்பிங் நின்னா கொஞ்சம் போல கொஞ்சம் இதுவா நிப்போம். நான் நிறைய விஷயங்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஒரு 5-6 கிரவுண்டு உங்களுக்கு ஃபேவரட்டான கிரவுண்டு சென்னை சர்க்கிள்னா எதுனா? ஃபர்ஸ்ட் எனக்கு கோழி பண்ண ரொம்ப பிடிக்கும். கோழி பண்ண அல்போன்சா. அதுக்கப்புறம் வந்து சபரி கிரவுண்டு ரொம்ப பிடிக்கும். சபரி பிடிக்கும் எனக்கு. அப்புறம் பட்னம்பாக்கத்துல ஒரு கிரவுண்ட் ஒண்ணு இருக்கும். நான் என்னோட சின்ன வயசுல இருந்து அங்க விளையாடி பட்னம்பாக்கம். அதுக்கப்புறம் தில்சே கிரவுண்டுன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம பெருங்குடி தான் நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. பெருங்குடி கிரவுண்டு, அந்த கிரவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதர் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் போய் ஆடுறேன். அதே 2014 தான் ஜோஸ்டி கப் போய் ஆடுறேன். நானு, சுரேஷ், ரீனா அண்ணன், விஜி, முரளி, மதன் அண்ணன், ஷான் அண்ணன் ஆடுறோம். அந்த மேட்ச் என்னால மறக்க இன்னும் கூட அந்த ஜெர்சி நான் வச்சுக்கிறேன். இன்னும் அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு. அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு. 2014 ஜோஸ்டி கப்பு. எல்லா மேட்சும் ஆடி செமிஃபைனல் உள்ள போயாச்சு. பெங்களூர்ல செமிஃபைனல் போயாச்சு. குவார்டர் ஃபைனல்ஸ் ஆடுறாங்க. 92 90 அடிக்கணும். குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஆச்சா செமி. அப்ப வந்து நான் வந்து 7வது, முரளி 8வது பேட்ஸ்மேன். ஆமா, நான் 7வது, முரளி 8வது பேட்ஸ்மேன். கேசிசி முரளி. அப்ப வந்து மதன செம்மையா ஆயிட்டாரு. மதன ஆடி கிட்ட மேட்ச் எடுத்துன்னு வந்துட்டாரு. மதன செம்மையா ஆடி ஒரு 50 ரன் அடிப்பாப்புல. 50 ரன் அடிப்பாரு. செம்மையா ஆடி மேட்ச கிட்ட எடுத்துன்னு வந்துருவாரு. கிட்ட எடுத்துன்னு வரும்போது திடீர்னு 12 பாலுக்கு 23 ரன் அடிக்க வந்தேன். ஆனா சம்திங் அதே தான் எனக்கு. அதுல இருந்து நான் அந்த இது மட்டும் நான் மறக்க மாட்டேன். 12 பாலுக்கு 23 ரன் புல்டாக்கு போட்டாங்க. எத்தனை விக்கெட் நான் போயிருந்தது? 7 விக்கெட் போயிடுச்சு. புல்டாக்கு புல்டாக்கு அப்படின்ட்டாங்க. என்னடா சரி என்ன போக சொல்லிட்டாங்கன்னா நான் போயிட்டேன். அதுவும் பார்த்தா முரளி நம்ம அட்டை வாரம் இன்னொருத்தர் முரளி வரான். நான் முரளி கேட்டேன், முரளி என்ன ஆடலான்னு சொல்லிட்டு அதுல இருந்து கொஞ்சம் ஆடு தொடர்ந்து ஆர்டிக் 4 அடிப்பேன். அந்த மேட்ச்ல ஜோசி அந்த மேட்ச்ல ஆர்டிக் 4 அடிப்பேன். அப்புறம் முரளி போய் மேட்சை முடிச்சிருவான். அதை மறக்கவும் முடியாது. என்னால மறக்கவும் முடியாது. அப்பதான் பெரிய டோர்னமெண்ட் ஆனது. அப்ப அந்த டோர்னமெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் மேட்ச் போயிடுறேன். மேட்ச் ஒரு நாள் நடத்தினாங்க. அந்த மேட்ச்க்கு எல்லாம் போயிடுறேன். வின் பண்ணது இல்லை. பட் அங்க எல்லாம் வந்து பெங்களூர்ல எல்லாம் வில்சன் பால் விளையாடுறாங்க. நம்ம வந்து இந்த பால் மெட்ரோ பிளஸ்ல விளையாடுன்னு இருக்கோம். நம்மளும் அதே பால் விளையாடினா நம்ம பெங்களூர்ல போனா 100% நம்ம ஜெயிப்போம். 100% வாய்ப்பு இருக்கு. இப்பயே நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன தவறால தான் நம்ம வெளியே வந்துடும். கண்டிப்பா. ஓகே, நம்ம அதே பால் ஆடி இருந்தா பெங்களூர்ல போற அடிக்கலாம். 100% நம்ம ஏரியா நம்ம பசங்களும் இருக்காங்க. நம்ம பசங்களே வர்த்தான பசங்க இருக்காங்க. இந்த ஆல் ஸ்டார் மாரி இன்னொரு டோர்னமெண்ட் அந்த மாதிரி நடத்தி ஒரு 4 டோர்னமெண்ட் நடத்தினாங்கன்னா நம்ம பசங்க அங்க போய் கப் அடிக்குது. 100% பால் வந்து முக்கியம். பால் வந்து முக்கியம் தான். இவரெல்லாம் செம்மையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 5-6 பிளேயர் நீங்க பார்த்து எந்த பிளேயர்? முத்தண்ண வேர்ல்ட் லெவல் முத்தண்ண. பல்லு ஜெகன் ஆடும் ரிவர்ஸ் ஆடும். சென்னையில அவர் மாரி ரிவர்ஸ் ஆட ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா அவர் யூஜா அடிக்கும். அண்ணன் செம்மையா அடிக்கும். அண்ணன் யூஜா அடிக்கும். அதான் எனக்கு பல்லு ஜெகன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவர் நம்ம கூட இல்ல. அதான் ரீனா அண்ணன் எனக்கு அப்ப வந்து எனக்கு சீனியர் பிளேயர்னா ரீனா அண்ணன் ஒரு சீனியர் பிளேயரு. குட்டியாக்கம் பழனி அண்ணன் அவரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. நான் கேசிசி ஆடும்போது ஆடுதான். அதுக்கப்புறம் ரொம்ப பாலண்ணன் எனக்கு பாலன்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் சின்ன பையனா இருக்கும்போது அவர் கூட தான் இருந்தேன். அவரும் கொஞ்சம் கிரிக்கெட்லாம் நிறைய இப்படி ஆடுறா அப்படிதான் சொல்ல. எனக்கு இந்த 5 பேர் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவனா இந்த 5 பேர். நான் இப்ப வந்து கரண்ட்ல என் டீம் ட்ரீம் 11 சந்தோஷ் லேட்டஸ்டா ஒரு மேட்ச் ஒண்ணு ஆனா செம்மையா ஆனா மாதிரி பிளேயர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தியமா முரளி. எனக்கு முரளின்றது ஒரு பேர். எனக்கு நானும் அவனும் ஒரு பேர் எனக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர்னா பார்த்தா சன்சினா அப்ப அவன் லெக்ஸரியா இந்த மாதிரி அடிக்கிறான். அதால சன்சினா ரொம்ப பிடிக்கும். மதனன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதனன்
மதுரன்லாம் ஆடும்போது நான் ரொம்ப சின்ன பையன். நான் ஒரு ஷாட்ல ஒரு கிளாசிக் ஒரு கிளாஸ் ஆடுவார். கிளாசிக்னு சொல்லலாம். மதன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சதீஷ் சதீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சதீஷ்குலாம் டிராவல் பண்ணிக்கிறேன், அதனால சதீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விக்டர் 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 அதே ஜோஸ்டிகா விக்டர். நாங்க செமிஃபைனல் போறோம், அப்போ வரோம். அப்ப விக்டர் செம ஃபார்ம்ல நான் இப்ப இல்ல, பட் அவன் பேர்லாம் நான் சொல்லணும். விக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காய் 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 நல்ல ஒரு போலர். காய் பெஸ்ட் போலர் இல்ல, பெஸ்ட் ஆல்ரவுண்டர். சென்னை கிரேட்ல அவன் பெஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர். எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சஞ்சய் நல்லா போடுறாருங்க. சும்மா நான் சொல்றேன், அவரும் சமைப்பான். அவரும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அவர் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். கிச்சா பையன் அவனும் சூப்பரா போலிங் போறான். யங்ஸ்டர் இல்ல, அவனும் என்னோட பிடிச்ச இதுல நல்ல ஒரு போலிங் போட்டாங்க. நீங்க அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும்போது அது எப்ப நான் கடந்து வருவீங்க? ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? அவுட் ஆஃப் ஃபார்ம் ஒரு சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிருப்பீங்க, அதெல்லாம் ஏதாவது நடந்திருக்கா? அது நடக்காம யாருக்கும் இல்ல, எனக்குலாம் நிறைய நடந்து தொடர்ந்து 10 மேட்ச் தான் டக் அவுட் ஆகிறேன். என்ன ஊக்கப்படுத்த ஒரே 2 பேர்னா விவேக்கும் ஸ்டாலின். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருப்பேனுங்க. அவங்க நன்றி சொல்ல அவங்களால பட் தான் என்னை வந்து மேல எடுத்துன்னு வர முடியும். அவங்க 2 பேரால தான் முடிஞ்சுது. அவங்க சொல்லுவாங்க, நீ ஓப்பனிங் ஆடு பாத்துக்கலாம். இந்த மேட்ச் டக் ஆனாலும் நீ ஓப்பனிங் ஆடு. 10 மேட்ச் நீ டக் ஆகுது. அவங்க விடுகிற பூஸ்டால தான் அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்து நான் வெளியே வந்தேன். அவங்க 2 பேர் தான், மத்தபடி அவங்க 2 பேர் தான். ட்ரீம் 11 விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ கையிலேயே இல்லாத மேட்ச நாங்க வந்து டேக் ஓவர் பண்ணி மேட்ச வின் பண்ணோம் அப்படின்ற சம்பவம் நிறைய பண்ணிருப்பீங்க. அதாவது ஒரு 2-3 ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட் நேஷனல் ஆடும். நேஷனல் பெரிய டீமா டீம் எல்லாம் சின்ன பசங்க இதே டீம் தான் விளையாடனா. அப்ப நாங்க யாரும் செட் பண்ணிலாம் இல்ல, ஓன் டீம் வச்சு நாங்க ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட் விளையாடுறோம். 74 75 இருப்பா, எனக்கு சரியா தெரியல. அந்த மேட்ச் கையில ஃபர்ஸ்ட் ஓவர் நாங்க பிடிச்சிட்டோம். மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர்ல மேட்ச கையில எங்க கிட்ட எடுத்துட்டு வந்த மேட்ச. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட மேட்ச் போயிடுச்சு. சரி, அப்படியே எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே ஸ்லோ ஆயிட்டோம். அதுக்கப்புறம் விவேக்லாம் வந்து இந்த மேட்ச் எங்க போய் நம்ம கிட்ட தான். அதுக்கப்புறம் கம்பேக் குத்தானுங்க பாரு பசங்க. ரன்ஸ் வந்து அவங்க வந்து எப்படியும் வந்து 5 ரன்ல 20 ரன்ல தோத்துருப்பாங்க. அவங்க அப்ப கூட கிட்ட வந்துதான் அவங்க வந்து அந்த புஷன் வந்து லாஸ்டா மேட்ச மாத்திருவாரு. 2 6 3 6 அடிச்சிருவாரு. அத வந்து என்னால மறக்க முடியாத ஒரு மேட்ச். அது வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சது மறக்க முடியாத மேட்ச். இவர் வந்து சூப்பரான ஒரு பிளேயர், பட் வந்து வெளியே தெரியாம போயிட்டாரு. அவரோட கேம் வந்து வெளியே வராம இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெஸ்ட் பிளேயர் நீங்க பார்த்ததுல? எனக்கு பார்த்தி ரொம்ப பிடிக்குங்க. வேர்ல்ட் லெவல் பார்த்தி. அவன் ஆடும் போதெல்லாம் நான் வந்து எல்லாம் கேசி ஜான்னுறேன். அவன் அந்த செம்மையா ஆடுவான். அவன் செம்ம பிளேயர். பார்த்தி எல்லாம் வந்து பால் புத்தெல்லாம் பிச்சிருவான். பால் புத்து சாச்சினாலாம் அவன் பேர் தான் பறக்கும். அடிதான் பார்த்தி இறங்கினாலே அடிதான். திடீர்னு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அவுட் ஆஃப் ஃபார்மா வரான். நான் வந்து எப்படி சொல்ற, பார்த்தி அடிக்கும் போது நான் பாத்துக்கிறேன். எனக்கு பார்த்தி ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தி ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தி. அதுக்கப்புறம் தான் சொன்ன தினேஷ் சித்தப்பா, அவன் எல்லாம் நான் கிடையாது. ஒரு தோஸ்து அவன் தான் என்னை விட்டு போய் ஆட வச்சான். அவனும் செம்ம பிளேயர். அவனும் கேசிசி 1 டவுன் போவான். அவன் 1 டவுன் போவான். நாங்க நம்ம முறையும் ஓப்பனிங் போவோம். அவன்லாம் மெயினான பிளேயர் கேசிசி. அவன் திடீர்னு என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையால கிரிக்கெட் விளையாடாம போறதுனால அது ஒரு இதா. நாங்க கேசிசி ஆடும் போது நிறைய இது பண்ணிப்போம். நாங்க அவங்ககிட்ட நாங்க இது இல்ல மேட்ச் இன்ட்ரெஸ்டா விளையாடிப்போம். பெரிய ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஆனா மேட்ச் உள்ள எல்லாரும் இன்ட்ரெஸ்டா விளையாடிப்போம். நாங்க இந்த மேட்ச் அடிச்சே ஆகணும் இல்ல, நல்லா விளையாடும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடுவோம். தவிர இந்த ஈகோ வச்சுலாம் எதுவுமே விளையாடுறதுலாம் கிடையாது. அதெல்லாம் போட்டின்னு வந்தா போட்டி தான். அதுக்கப்புறம் வெளியே வந்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களுக்கு அந்த மாதிரி. ஆமா, சென்னை கிரிக்கெட்ல மிஸ்டர் 360 நீங்க பார்த்த வேண்டியதுல ஒரு மிஸ்டர் 360 நான் சொல்லுவேன் அப்படின்னா யாருன்னா? சந்தோஷ் மிஸ்டர் சந்தோஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 360 விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். முரளி சதீஷ் மனோஜ் ஐசிசி மனோஜ் அவனும் நல்லா விளையாடுவான். நீங்க நிறைய மேட்சஸ் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நீங்க சென்னை கிரிக்கெட்ல விளையாண்டுருப்பீங்க. ஒரு 5 டோர்னமெண்ட் பெஸ்டா நடத்துறாங்க, எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது டீம் விளையாடுனது அப்படின்னா ஒரு 5 டோர்னமெண்ட். 5 டோர்னமெண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சபரி கிருஷ்ணன் அவங்க ஆடின எல்லா வருஷமும் நாங்க ஆடிக்கிறோம். நாங்க எல்லா வருஷமும் வேர்ல்டுக்கு ஆடிக்கிறேன், ட்ரீமுக்கு ஆடிக்கிறேன். எல்லாம் அந்த டோர்னமெண்ட் வந்து சூப்பரா நடத்துவாங்க. அந்த டோர்னமெண்ட் ஒண்ணு ஆல் ஸ்டார் கிரவுண்ட்ல இருந்தா நாங்க வந்து அந்த சர்ச் கிரவுண்ட்ல இருந்தா நாங்க கொஞ்சம் ஆடியதான் கொஞ்சம் ஆல் ஸ்டார் வந்து அவங்க சூப்பரா நடத்துவாங்க. 10 வருஷம் நடத்தணும். அதுக்கோசம் நான் வந்து சொல்றேன் நல்ல ஒரு டோர்னமெண்ட் ஆல் ஸ்டார். அவங்க லோகேஷன் வீட்டான பெரம்பூர்ல ஒரு டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அது வந்து ஃபேண்டாஸ்டிக் டோர்னமெண்ட். பெஸ்ட்னு பெஸ்ட் கரெக்டா இருந்தாங்க.
இந்த ஆல் ஸ்டார் மாரி கரெக்டா நீட்டுப்பாங்க, பக்காவா நடத்துனாங்க. அதுக்கப்புறம் ஜகான்னு ஒருத்தர் இருப்பாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் ஜகான். அவர் வந்து அவர் ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடத்தினார் வீட்டாண்டே. அந்த டோர்னமெண்ட் எல்லாம் மறக்க முடியாது. ஃபுல்லா மழை பெஞ்சு முட்டி அளவு தண்ணி எல்லாம். நாங்க செமிஃபைனல் போயிட்ட வேலையில ஒன்னாரு, முட்டி அளவு தண்ணி. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 50 பால் 100 பால் கொளுத்தி கையில ரெடியா வச்சுக்கிறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு மோட்டர் வச்சு தண்ணி எல்லாம் எடுத்துட்டாங்க. அவ்வளவு இதுவா மோட்டர் எல்லாம் வச்சு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு ஒரு பாலம் தண்ணியில போட்டு ஒரு பாலம் கொடுத்துனே இருக்காங்க. சில மேட்சுக்கு போனவங்க இது சொல்றாங்க, இல்லப்பா ஒரு பால் ஒரு 50 பால் கொளுத்தி பேட்ஸ்மேன் கையில கொடுத்துட்டாங்க, விளையாடுங்க, உங்களுக்கு தேவையான எடுத்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த டோர்னமெண்ட் வந்து பெஸ்ட் டோர்னமெண்ட். அது நான் பார்த்த வரைக்கும் பவுலர் கேமா தான் இருக்கும். ஆமா, கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் தான். இப்போ சிசார்லாம் பவுலர்லாம் கஷ்டம், bowling போட ரொம்ப கஷ்டம். ஆனா பவுலருக்கு நான் ஃபர்ஸ்ட் இது சொல்லுவேன். நான் பேட்ஸ்மேன் எந்த கிரவுண்ட் போனா ஆடி நானா பவுலர் எப்படி எந்த சைடு காத்து அடிக்குது, எந்த சைடு பார்த்து நிக்க வைக்கணும்னா அதனால பவுலர் நான் வந்து இதுவே சொல்ல மாட்டேன். பவுலர் வந்து எனக்கு நல்ல ஒரு கட்டர் பவுலர் அப்படின்னா யாருன்னா சூளமேடு கார்த்தி, பெஸ்ட் கட்டர். பெஸ்ட் கட்டர் அண்ணன். ஃபாஸ்ட்லயே திருப்போம். சூளமேடு கார்த்தி அண்ணன். முத்தண்ணெல்லாம் இப்ப போட்டு இருந்தா நல்லா போட்டுருக்க. முத்தண்ண ஏன் போடலன்னு தெரியல. முத்தண்ண அப்புறம் கேசிசி பாயிண்ட் என்ன நல்லா போடுவாரு. நல்ல வேரியேஷன் போட பாயிண்ட் என்னெல்லாம் அவர் போடுவாரு. காய் அதுக்கப்புறம் சந்தோஷ், இவன் சஞ்சய் அவரும் நல்லா போடுவாரு. நல்ல வேரியேஷனா போடுறாங்க. இந்த 5 பிளேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீங்க நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்கீங்க. இந்த போலர் வந்து கொஞ்சம் டஃபா இருக்குப்பா நமக்கு, பா நல்லா லென்த் நல்லா பயங்கரமா போறாருப்பா. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ண போலர்? சூளமேடு கார்த்தி. அவர் காரணம்னா கொஞ்சம் பார்த்து. ஆமா, சூளமேடு கார்த்தி நான் போட்டாலே கொஞ்சம் நான் இதுவாயிடும். நான் அந்த ஆள் பால் போட்டாலே ஆமா அவர் அச்சுதான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவர் போட்டாலே நான் இதுவாயிடும். சூளமேடு கார்த்தி அவரு ரொம்ப காய் தான். காய் கொஞ்சம் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காய் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் பவர் பிளேல என்ன நான் மைண்ட்ல வச்சு ஆடுவீங்க? ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே இருக்கும் ஒரு டோர்னமெண்ட்ல. பவர் பிளேல எவ்வளவு ஸ்கோரை செட் பண்ண நினைப்பீங்க நீங்க? நான் பவர் பிளே நிறைய வந்து இது தப்பு தான் பண்ணிக்கிறேன். ஆனா நான் வந்து இப்படி ஆட சொல்லுவேன். ஸ்டாலின் அண்ணா தான். எனக்கு எப்பவுமே மிட் விக்கெட்ல ஃபீல்டு வச்சிருவாங்க. நான் மிட் விக்கெட்ல ஃபீல்டு வச்சுட்டு ஸ்ட்ரைட் ஃபீல்டு வச்சிருவாங்க. இந்த 2 ரீஜன்ல வந்து அங்கதான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சிருவாங்க. அதே மாதிரி அங்க போடுவாங்க. மிட் விக்கெட்ல அடிப்பேன் கேட்ச். அதே மாதிரி ஸ்ட்ரைட்ல அடிப்பாங்க. இது பண்ணாங்க. அந்த மாதிரி 3 தப்பு பண்ணும் போது அவர் கூப்பிட்டு சொன்னாரு, நீ எங்க அதை பாரு, என்ன தப்பு பண்ற பாரு, அதுக்கப்புறம் நீ ஆடுன்னு சொல்லிட்டு வந்துதான் மிட் விக்கெட்ல பால் அடிக்குமா நம்ம கவர்ஸ்ல அடிச்சிடுவேன், இல்ல லெக் சைடு மாறிக்கிடுவேன். அதனால வந்து அவர் சொன்னதால தான் அவர் பெரிய சப்போர்ட் ஸ்டாலின் அண்ணன். அவர் சொன்னதால அந்த மாதிரி மாத்தி ஆடி. அவங்கதான் எப்படி சொல்ற டீம் ஒரு தூணுங்க. அவங்கதான் வந்து அந்த ஒரு டீமை வந்து நம்ம எப்படி வேணா இது பண்ணலாம். ஒரு டீமை உருவாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். விவேக்கும் ஸ்டாலின் அண்ணன் இல்லைன்னா ட்ரீம் லோன் கிடையாது. ஆனா அவன் அந்த டீமை தக்க வைக்கணும்ல. இப்போ 20 பசங்க எல்லாம் திடீர்னு கொஞ்சம் இது பண்ணிட்டா நாங்க போனா அப்படி இப்படின்றானுங்க. பட் நம்ம கூட ட்ரீம் லோனுங்கிற பசங்க அப்படிலாம் இல்லை. அவங்க சொல்ற பேச்சு மொத்தமெல்லாம் என் கிட்ட எல்லாம் கரெக்டா அந்த எக்ஸ்பான்ஸ் கரெக்டா கொடுப்பாங்க. அவங்க 2 பேராலதான் ட்ரீம் லோன் அப்படி பண்றேன் அப்படிலாம் பச்சை விடுப்போம்ல பாத்துக்கலாம். அவ்வளவுதான். அந்த மாதிரி இதுதான். மத்தபடி நான் விவேக் அவரோட கேப்டன்சி பத்தி என்ன சொன்னா, நான் திடீர்னு உள்ள போய் கத்தினே இருப்பேன். நீ கத்தாத, ஏன் கத்துற, பாத்துக்கலாம் மேட்ச் தானே, பாத்துக்கலாம், அவ்வளவுதான். அவன் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணுவான். அவன் திடீர்னு அவன் இல்லாத கூட வெளியே வந்து சொல்லுவான், உள்ளங்க நான் நீ இது தப்பு பண்ற, நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதனால விவேக் எனக்கு ரொம்ப கேப்டன்ஷிப். வசனா ஜகான் ரொம்ப சப்போர்ட். எனக்கு அண்ணன் எப்படி சொல்றது, அவர் ஒரு 5 வருஷம் 7 வருஷமா கூட ட்ரால் பண்ணுகிறேன். பட் எனக்கு செம்ம சப்போர்ட்னா ஜகான் அண்ணன். நான் அந்த கோவம் இருக்கும், பட் அவர்கிட்ட அந்த குணம் மட்டும் இனிமே குறையாது. ஜகான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்ல ஒரு பாலன் வந்து நல்ல ஒரு இது. நவீன் நவீன் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறான். நவீன் முத்தண்ணன் நல்ல சப்போர்ட். முத்தண்ணன் தினேஷ் இருக்காரு, கீழே தினேஷ், ரஜினி, நிறைய சந்துரு, நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. கிரிக்கெட்ல வந்து கிரிக்கெட்டால தான் நான் இவ்வளவு பேர் நான் சம்பாதிச்சேன். நான் கிரிக்கெட்டாலாம் இவங்க எல்லாம் பாத்துருப்பேன்னா எனக்கு தெரியல. எனக்கு என்னோட லைஃப்ல எனக்கு முக்கியமானவங்க இவங்க எல்லாம். நான் ஐபிஎல் எல்லாம் பாக்குறீங்களா? பாத்துருந்தேன். ஐபிஎல் உங்களோட ஃபேவரட்டான ஒரு டீம் தான்? எனக்கு மும்பை இந்தியன்ஸ் தான் பிடிக்கும். சச்சின் இருக்கிறதுனால. சச்சின் இப்ப இல்லையா? மும்பை தான். மும்பை தான். நான் சென்னை இருக்கு, சென்னைலாம் பிடிக்காதானா? எனக்கு சென்னை பிடிக்காது. எனக்கு மும்பை தான் பிடிக்கும். எனக்கு மும்பை தான். சச்சின் போனாலும் ரோஹித் சர்மா இருக்காரு, ஹார்திக் பாண்டியா இருக்கா அப்படின்றதுனாலயா? சச்சின் ஒரு பிராண்ட் கோஸ் தான் எனக்கு சச்சின். ஆமா, மும்பை சச்சின். நான் உங்களோட கிரிக்கெட் கெரியர்ல
கப்ஸ் நிறைய வாங்கியிருப்பீங்க. ஆமா. எவ்வளவு மேன் ஆஃப் த மேட்ச் ஞாபகம் இருக்கான உங்களுக்கு? மேட்ச் ஞாபகம் இல்ல, நான் வீட்டு ஃபுல்லாவே இந்த ரோ ஃபுல்லாவே கப்பு தான் வச்சிருந்தேன். சரி சரி. எல்லாரும் வர கப்ப அவே கீழே கொடுத்துருவாங்க, நீங்க கொடுத்துருவேன். ரீசனா இப்ப அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ எத்தனை போனா கப்ப நான் நல்லா இருக்குல்ல பாத்துட்டு நான் அவங்ககிட்ட குடுத்துட்டு நீ யாருப்போ தம்பி அப்படின்னு போயிடுவேன். அப்பெல்லாம் கப்பு வாங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப வாங்கினாலும் எனக்கு அதுல இருந்து உடன்பாடு இருக்குது, நான் எத்தனை வந்து வீட்டுல இருக்குன்னு. பட் நான் வேணா நம்ம நல்லா ஆடுற பசங்க கொடுத்துட்டா அவனை கொஞ்சம் இதுவும் அதால அவங்க கொடுத்துட்டாங்க. சோ மெமரபிளான கப்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அப்புறமா கப்புனா வந்து எனக்கு அது நம்ம சாசினார்ல வாங்கினேன் அந்த கப்பு. நானு பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்குவேன், மேனா சீரியஸ் நான் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன், மேனா சீரியஸ் அந்த கப்பு கொடுப்பாங்க. நம்ம சூளமேடு காத்தேன வீட்டுல கிரவுண்ட் ஒண்ணு இருக்குது சூளமேடுல, அந்த சொன்ன அது வாங்க இந்த கப்பு. அதே சாஸ்தினார்ல இது பெஸ்ட் பேட்ஸ்மேன் இது வாங்குறது மறக்க முடியாது, அதெல்லாம் மறக்க முடியாது. அதே சாஸ்தினார் அது ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன், அது வாங்க அது வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் சாஸ்தினார்ல வாங்க. இது வந்து நம்ம குருபுரத்துல வந்து ரத்னா டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அந்த அதுல வந்து நான் வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் அதுல வாங்குது. நிறைய பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்கிருக்கீங்களா? அதுல பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்குறேன். அப்புறம் டெஸ்ட் பொறுத்துல ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்கியிருப்பேன். அது அந்த சைடு உள்ள பட் இதுவா இருக்கு. சரி சரி. அதுக்கப்புறம் வந்து மயிலாப்பூர் பிரீமியர் லீக்னு ஒண்ணு ரத்னா ஒண்ணு நடத்தினாரு. அதுல நான் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்கியிருப்பேன் நானு. ஆமா, அதுல பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்கியிருப்பேன். இது லொகேஷன் இப்ப ரீசனா அந்த டோர்னமெண்ட் இது பெரம்பூர்ல இதுல நான் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்குவேன். எவ்வளவு பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்கிருக்கீங்க? நிறைய வாங்கியிருப்பேன். பெஸ்ட் நான் இது பண்ணது இல்ல, நிறைய வாங்கியிருப்பேன். இது டஸ்ட்புரத்துல வாங்குது, இது பெஸ்ட் பேட்ஸ்மேன் இது. ஆமா, டஸ்ட்புரத்துல வாங்குது. இது வந்து நம்ம சைதாப்பேட்ல அந்த இவர் நத்தினாரு, நம்ம அந்த 6 பால் 6 அடிப்பேன் அந்த அவர் பேரு அப்ப வாங்குது. இப்ப லேட்டஸ்டா தான் வாங்குது. ஆமா, அது லேட்டஸ்டா தான் வாங்குது. சரி சரி. அவர் அங்க வாங்கின பெஸ்ட் பேட்ஸ்மேன். இது ரெண்டுமே நம்ம இது ஹாக்கி கிரவுண்ட்ல வாங்குது. ஆமா, அந்த ரெண்டுமே பெஸ்ட் பேட்ஸ்மேன் அங்க வந்து ஹாக்கி கிரவுண்ட்ல வாங்குது. அது வந்து இது வந்து இது மேட்ச் இது பெங்களூர் ஆல் ஸ்டார்ல வாங்குதுன்னு நினைக்கிறேன். ஆல் ஸ்டார் ஆமா கரெக்ட், ஆல் ஸ்டார்ல வாங்குது. இது எல்லாமே முக்கியமான ஒரு மெமரபிள் கப். ஆமா, இது முக்கிய. இது வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து இப்போ அம்மா டோர்னமெண்ட் ஒன்னு நடத்தினாங்க. 2000 ரூபாய் என்ட்ரி, 1 லட்ச ரூபாய் பிரைஸ் இருந்துச்சு. அதுல வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் 5000 ரூபாயும் கப்பும் வாங்கினாங்க. நம்ம சேனல்லாம் பாக்குறீங்களா? கண்டிப்பா உங்க சேனல் பார்க்காமையா? கிரிக்கெட் பட்டாசுன்றது ரொம்ப சூப்பரா பண்றீங்க. என்னோட வீடியோ வந்து அதிகமா வந்து கிரிக்கெட் பட்டாசு தான். அது ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கிரிக்கெட் பட்டாசுல இருந்து வீடியோ வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இன்னும் நல்லா பண்ணணும், யங்ஸ்டர் நல்லா இருந்தா நீங்க எங்களுக்கு நல்லா போடணும். கிரிக்கெட் பட்டாசை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.